பாசம் வந்துட்டா இவங்கள அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாங்க. அன்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தருவாங்க. குடும்பமா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், அவங்கள பாதுகாக்கிறதுல ஒரு தாய் உள்ளங்கிறது இவங்களுக்கு வந்துன்னே சொல்லலாங்க. அதிகப்படியான அன்பு, கருணை இதுதான் இவங்களுடைய இயற்கையான ஒண்ணு. ஏன்னா இவங்களுக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவான் தான். சந்திர பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் மனசுக்கு காரணமும் இவர்தான். தாய் மேல பாசத்தை கொடுக்கக்கூடியவரும் இவர்தான். தாய் உள்ளத்தோடு இருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சியை தரக்கூடியவர் யாருன்னு கேட்டாலும் இவர்தான். இப்படிப்பட்டவரே ராசி அதிபதியா இருக்கிறது கடகராசிக்காரங்க எப்பயுமே அன்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. எதையுமே உணர்ச்சி பூர்வமா அணுகுவாங்க. அடுத்தவங்க மனநிலையை சரியா கணிக்கக்கூடிய ஒரு வள்ளுமன் பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளுணர்வுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்க கிட்ட அதிகமா இருக்கும். அது இவங்களுக்கு ஒரு பக்கம் பலமா இருந்தா கூட அதுதான் பலவீனம்னு சொல்லலாங்க. மற்றவங்களுக்காக நிறைய விஷயங்களே தியாகம் செஞ்சிருவாங்க. இவங்களுக்கான வாழ்க்கை இவங்க வாழ்றதே கிடையாது. கலைத்திறமையில வந்துட்டா இப்போ இவங்களுக்கு எந்த துறையை கொடுத்தாலும் கலைத்திறமை சிறப்பா இருக்கும். எந்த துறை கொடுத்தாலும் அந்த துறையில சிறப்படையக்கூடியவங்களா இருப்பாங்க. வளர்ச்சியெல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லலாங்க. ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டாங்க. துருதுருன்னு எந்த வேலையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தேனி மாதிரி சுறுசுறுப்பு இவங்க கிட்ட இருக்குன்னு சொல்லலாங்க. ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடியவங்க. ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க. பெரும்பாலும் மனநிலைமையில தாங்க அடிக்கடி பாதிப்புங்கிட்டு இருந்துகிட்டே இருக்கும். இந்த சந்திரன் வளர்ந்து தேயிற மாதிரி ஒரு நேரம் தைரியமா தன்னம்பிக்கையா இருந்தாங்கன்னா ஒரு நேரம் இவங்களே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்திக்கிட்டு ஒரு சில நேரம் எல்லாமே மனசுடைஞ்சு போற மாதிரி ஒரு சூழ்நிலையை இருந்துருவாங்க. இதை மட்டும் மாத்திக்கிட்டாங்களா போதும் இவங்க வாழ்க்கையில என்னைக்குமே சிறப்படையக்கூடிய யோகம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உண்டுன்னு சொல்லலாம். அந்த வகையில கடக ராசிக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க இருக்குது, அது உங்க குழந்தைகள் வழியில இனி வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க, குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும், தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பா இருக்குதா, எடுக்கிற முயற்சி உங்களுக்கு நல்லபடியா அமையுமா, எது சாதகம், எதுல கவனம் கொடுக்கணும், எந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பத்தி தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். குழந்தைகள் வழியில எடுத்துக்கிட்டீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு இந்த தடைப்பட்ட குழந்தை வருமானம் கிடைக்கிறது மட்டும் இல்ல, குழந்தைகள் வழியில இந்த நேரம் எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்குதுங்க. பெத்தவங்க பெருமை சேர்க்கக்கூடிய வகையில இனி உங்க குழந்தைகள் நல்லபடியா ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்த போறாங்க. மகிழ்ச்சியான சம்பவம் அடிக்கடி நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இனி கடகராசி சார்ந்த பெற்றோர்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க. இயற்கையிலே நீங்க எப்படிப்பட்டவங்கன்னா கடகராசிக்காரங்க அதிகமான அன்பு அரவணைப்பு கொடுக்கக்கூடியவங்க. ஒரு தாய் தன் குழந்தை எப்படி பாதுகாப்பாங்கிறத விட பல மடங்கு ஒரு அன்பை கொட்டி கொடுக்கக்கூடியவங்க, பாதுகாப்பு தரக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க தான். அப்படிப்பட்ட உங்க குழந்தைகள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை அவங்க கிட்ட இருக்கும். அந்த வழியில இந்த நேரம் கடகராசி சார்ந்த உங்களுடைய குழந்தைகள் வழியில யோகன்னு சொல்லலாங்க. அவங்க வழியிலுமே நீ நல்ல மாற்றம் காத்திருக்குது. அவங்களுக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி வருங்கால யோகம்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க. உங்க குழந்தைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெண் பிள்ளையா இருந்தா உங்க வீட்டு இளவரசின்னு சொல்லலாங்க. மன்னர் வீட்டு இளவரசி மாதிரி. ஆண் பிள்ளையா இருந்தாலும் அப்படிதான். ஒரு ராஜா மாதிரி வளர்த்தக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கடக ராசிக்காரங்க சொல்லலாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்க குழந்தைகள் வழியில இனி நல்ல மாற்றம் விட்டு கொடுத்து போகக்கூடிய பண்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல உங்க குழந்தைகள் வழியில் இருக்கிறதால குடும்பத்துல பார்த்தாலும் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. ஒரு சில நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பிடிவாதமா இருப்பாங்க. நீங்க சொல்ற விஷயத்த சரியா புரிஞ்சுக்காம ஒரு சில நேரம் எல்லாமே கொஞ்சம் வார்த்தை விடக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அது உங்களுக்கு மன கஷ்டத்தை தரலாம். ஆனா அது நீங்க புரிய வைக்க முயற்சி செஞ்சாலே சிறப்பா இருக்குதுங்க. நீங்க குழந்தைகளுடைய நடத்தையை நினைச்சு தேவையில்லாத கவலை மன உளைச்சலை ஏற்படுத்திக்கிறீங்க. ஆனா உங்களுடைய எதிர்காலம் இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பா தான் இருக்குது. கொஞ்சம் இந்த நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க குழந்தைகிட்ட அக்கறை காட்டுறது நல்லதுதான். இந்த நேரம் கொஞ்சம் அவங்களுடைய நடவடிக்கையில மட்டும் கவனம் கொடுக்க பாருங்க. பெற்றோரை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் உணர்வுபூர்வமா நீங்க யோசிக்காம அவங்க நிலையில யோசிக்க ஆரம்பிச்சாலே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய தேவை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கொஞ்சம் செலவு இந்த நேரம் இருக்கும். எதிர்பாராத செலவு இல்லாமல் கடகராசிக்கு இந்த நேரம் இருக்கக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது. அதனால அந்த விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டா பெருசா தொந்தரவு இல்லைங்க. இந்த நேரம் உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு தான் கொஞ்சம் கொடுக்கும். ஏன்னா இந்த நேரம் சீதோஷ்ண நிலங்கிறது அப்படி. ஆனா இதே காலகட்டங்கள்ல கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புங்கிறது அதிகம். அதனால கடகராசி குழந்தைகளுக்கு கொஞ்சம் அதிகம். அதில் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கங்க. குழந்தைகளும் அந்த நேரம் கொஞ்சம் அதிகப்படியான சுதந்திரத்தை எதிர்பார்ப்பாங்க.
கொஞ்சம் இந்த நேரம் அதில் கவனம் கொடுக்கணும். கோபத்தையோ கடுமையோ காட்டுறதுக்கு முன்னாடி இந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் அன்பாக நிதானமாக சொல்லி புரிய வச்சுக்கிட்டிங்கன்னா புரிய வச்சுக்கோங்கன்னு சொல்லலாங்க. கொஞ்சம் இந்த நேரம் மோதல் போக்கம் இருப்பாங்க அவங்க குழந்தைகள். வெளி இடத்துலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மோதக்கூடிய அமைப்பு, மற்றவங்க குழந்தைகளோட மோதக்கூடிய அமைப்பு, பெரிய பிள்ளைகளாக இருந்தாலும் அப்படி தான் கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் மோதக்கூடிய அமைப்புலாம் இருக்கும். அதனால் அந்த வழியில் கொஞ்சம் நேரம் நீங்கள் கவனம் கொடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்க ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி குழந்தைகள் ஏற்படுத்துவாங்கன்னு சொல்லலாங்க. அந்த வழியில் இந்த நேரம் குழந்தைகள் வழியில் நல்ல மாற்றம், குழந்தைகளுக்காக எடுக்கிற முயற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குடும்ப அமைப்பு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு புரிஞ்சு நடந்துக்குவாங்க. குழந்தைங்களுக்கு வழியில் மட்டும் இல்லை, குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழியிலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனஸ்தாபம் நீங்குது. கொஞ்சம் நீங்களாவே தேவையில்லாத கவலை மன உளைச்சலை ஏற்படுத்திக்காமல் இருந்துட்டாவே போதும். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அக்கறை கொடுங்க. நல்லபடியான மாற்றம் இந்த நேரம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கடகராசி அன்பர்கள் குடும்பத்தோட இந்த வழிபாட்டை நீங்க செஞ்சுக்கிறது இந்த நேரத்துல சிறப்புன்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் மேலே எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. அதாவது பெண் தெய்வ வழிபாடு இந்த நேரம் செஞ்சுக்க பாருங்க. குறிப்பா பார்வதி தேவியை வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுதான். ஆறுமுக கடவுளை அதாவது சுப்பிரமணியரை இந்த நேரம் வழிபாடு செய்ய பாருங்க. தினமுமே ஓம் சரவண பவாய நமக இதை ஒரு 18 முறை சொல்லுங்க. அதாவது தினமும் ஓம் சரவண பவாய நமகங்கிற இந்த மந்திரத்தை 18 முறை சொல்லிட்டு வர பாருங்க. நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடகராசிக்கு இந்த நேரம் சனி பகவானுடைய அருளுங்கிறது கிடைச்சிட்டா பாதி பிள்ளைங்க சிறப்பான பலன் தான். அதனால நீங்க என்ன செய்யணும்னா உடல் ஊனமுற்றவங்க இருக்கிறாங்கல்ல, வயசானவங்க, அவங்களுக்கு உடல் ஊனமுற்றிருக்கக்கூடியவங்க, குறிப்பாக அந்த கால்கள் அடிபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்கிறப்ப சனி பகவானுடைய பூரண அருள், அதாவது நல்ல அருளை பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது கிடைக்கும். அதனால அந்த விஷயத்தை செஞ்சுக்கோங்க. பார்வதி தேவி வழிபாட்டை விட்டுறாதீங்க. அதாவது சிவ பார்வதி சேர்த்தே வழிபாடு செய்கிறது நல்லது. அரச மரத்தடியை சுற்றி வழிபாடு செஞ்சுக்கிறது குடும்பத்துக்கே நல்லதுன்னு சொல்லலாம். அதனால குடும்பத்தோட உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வேளையை தீபம் போட்டுட்டு பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் அரச மரம் இருந்தால் அந்த வழிபாட்டு அதாவது குடும்பத்தோடு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது தான். வீட்டுக்கு பெரியவங்க வராங்கன்னா அவங்களுடைய பெரும்பாலும் அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா அவங்கள வணங்கிட்டு வர்றது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லாங்க. தினமுமே வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி ஓம் சரவண பவாய நமகன்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வர்றது கடகராசிக்கு ஒரு சிறப்பான பலனை கண்டிப்பாக ஏற்படுத்தி தரத்துக்கு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கிறதுனா குருவோட அமைப்பு நிறைய பேருக்கு வீடு மாற்றம், தொழில் மாற்றம், இடம் மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நடக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செய்கிற தொழில இந்த சொத்து பத்து எல்லாமே கொஞ்சம் வயசாயிருச்சு வாரிசுக்கிட்ட ஒப்படைச்சலாம் நினைப்பீங்க. அது சம்மந்தப்பட்ட முயற்சி சிறப்பாக இருக்குதுங்க. திருமண தடை நீங்குது. முதல் மனம் மட்டும் இல்லை, மறுமணத்துக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் யோகமான நேரம் தான். பணப்புழக்கம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சமாளிச்சிடலாம். வேலை பார்க்குற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன மனசாபம் வரும். அதனால வேலையில கொஞ்சம் கவனம் கொடுங்க. கடந்த காலத்தை விட இப்போ செய்யக்கூடிய வேலையில் கொஞ்சம் முழு கவனம் கொடுத்தீங்கன்னா ஒரு நல்லபடியான யோகங்கிறது இருக்குது. கூட பிறந்தவங்க நண்பர்கள் வழியில் எடுத்துக்கிட்டாலும் பாதிப்பில்லை. முன்னாடி எல்லாமே கொஞ்சம் மனசாபத்தோடு இருந்திருப்பாங்க. இனி பகையை மறந்து நட்புறவோடு இருப்பாங்க. சொந்த பந்த வழியிலையும் சிறப்பு தான், நண்பர்கள் வழியிலையும் சிறப்பு தான். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தாங்க கொஞ்சம் செலவு இருக்கும். அது சுப செலவாக மாற்றிக்கிறது உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி பூமி வாங்குறதா தான் வாங்கிக்கோங்க. வீடு வாகன யோகம் எல்லாமே இந்த நேரம் வாங்கிக்கிறது நல்லது தான். ஏதாவது அதாவது தொடர்ந்து வைத்திய செலவாக போயிட்டு இருக்கு, மருத்துவரை பார்த்து ஏதாவது ஒரு தீவிர சிகிச்சை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்க விடுங்க. அதாவது தீவிர சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் மாதிரியான விஷயம் எல்லாமே ஏற்படுத்திக்கலாம்னு நினைப்பீங்க. அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த கண் காது மூக்கு சம்மந்தப்பட்ட உபாதை எல்லாமே இந்த நேரம் சீராகும். படிப்பு விஷயத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகராசிக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. படிப்புக்கு ஒரு சிறப்பான ஒரு மதிப்பெண் கிடைக்கிறதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் தான். படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் படிப்பில் கொஞ்சம் முழு கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா விட்டதை படிக்கலாங்க. படிப்பு நிலையெல்லாம் எடுத்துக்கிட்டா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய நேரம். எந்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்குமே நண்பர்களுடைய சகவாசத்தை குறைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் சுக்கரனோட அமைப்பு செவ்வாயோட அமைப்புங்கிறது இருக்கிறதால கொஞ்சம் சாதகம் தான், சிறப்பான யோகம். நீங்கள் நினச்சது நடக்கும். வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. வேலைக்கு தேடக்கூடியவங்களா இருந்தால் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். குடும்பத்தில் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக தான் இருக்குது. திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களா இருந்தால் நல்ல வருமானமாக அதாவது நல்ல வரணம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வருமானம் எடுத்துக்கிட்டால் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். ஆனால் எதிர்காலத்துக்குன்னு எப்பயுமே ஒரு சேமிப்பு வச்சுருக்க பாருங்கள். இந்த நேரம் கொஞ்சம் ஒரு சில செலவு இல்லாமல் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கும் வரும். அதனால் வரவு செலவில் கவனமாக இருங்க.
மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. தொழில் வியாபாரம்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. பழைய கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான். விளைநிலம் வாங்கக்கூடிய யோகம், கால்நடை வாங்கக்கூடிய யோகம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகராசிக்கு சிறப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த நேரம் மாணவர்களுக்கு, அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு, கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாங்க. எதுலையும் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் நிச்சயமாக காத்திருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடக ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.